ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கோடா எல்ட்ராக் ஆர்எஸ் கார் மாடலை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஸ்கோடா ஆட்டோ ரீசெண்டாக அவங்களோட எல்ட்ராக் ஆர்எஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவியை மிலன் டிசைன் வீக் 2025ல ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கோடா எல்ட்ராக் ஆர்எஸ் காரோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடா 84 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சார்ஜில் கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 185 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குன்னு ஸ்கோடா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த எல்ட்ராக் ஆர்எஸோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 335 ஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல ஸ்கோடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் மோட்டார் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த எல்ட்ராக் ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 5.4 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்து ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. இந்த எல்ட்ராக் ஆர்எஸோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 km/h சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கோடா இந்த எல்ட்ராக் ஆர்எஸ் கார் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட் சேசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 13 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஹெட்அப் டிஸ்பிளேவும் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல ஸ்கோடா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஒரு போல்டான விஆர்எஸ் ஸ்டைலிங் கூட 21 இன்ச்சில் அலாய் வீல்ஸும் ஸ்கோடா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹைப்பர் கிரீன் ஆப்ஷனும் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் சஸ்பென்ஷன் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல உங்களுக்கு பிளாக் மிரர்ஸ், பிளாக் ரூஃப் ரெயில்ஸ் அப்புறம் பிளாக் இன்செட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு 21 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் கூட உங்களுக்கு ஏரோ ட்ரிம்ஸும் வந்து இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல ஸ்கோடா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சீட் கூட பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் சூடோ அப்போல்ஸ்ட்ரியும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா ஸ்கோடா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல உங்களுக்கு 5 இன்ச்சில் டிஜிட்டல் காக்பிட் கொடுத்துருக்காங்க. 13 இன்ச்சில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஸ்கோடா எல்ட்ராக் ஆர்எஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து இதில் உங்களுக்கு ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவான ஆர்எஸ் பேட்ஜிங் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல ஸ்கோடா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்கோடா எல்ட்ராக் ஆர்எஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவோட எலக்ட்ரிக் கார்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்கோடா வந்து சஸ்பென்ஷனை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 மில்லிமீட்டர் வந்து லோ பண்ணியிருக்காங்க. ரியர்ல பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் வந்து கம்மி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல உங்களுக்கு வந்து டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 10 to 80% சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 26 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகிடும்னு ஸ்கோடா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 11 கிலோவாட் ஏசி சார்ஜர் யூஸ் பண்ணி 10 to 100% சார்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க சார்ஜ் பண்ணி முடிக்கிறதுக்கு 8 hours ஆகும்னு சொல்லிட்டு ஸ்கோடா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த எல்ட்ராக் ஆர்எஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 470 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ரியர் சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1580 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்கோடா இந்த எல்ட்ராக் ஆர்எஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவில நீங்க ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பூட் ஆக்சஸ் பண்றதுக்காக விர்ச்சுவல் பெடலும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா மாம்பா கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க, விஆர்எஸ் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க, பிளாக் அசன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டைலான சேஞ்சஸ் வந்து இந்த எல்ட்ராக் ஆர்எஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவில ஸ்கோடா கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேபின்ல பாத்தீங்கன்னா அல்கான்ட்ரா ட்ரிம் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட் கிரீன் அசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் விஆர்எஸ் ஸ்பெசிபிக் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்ல வர்றதா சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த எல்ட்ராக் ஆர்எஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவில ஸ்கோடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் பவர்ஃபுல் 2 piston கேலிபர் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல உங்களுக்கு விஆர்எஸ் ஸ்பெசிபிக் மாம்பா கிரீன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவைஸ்டு ஃப்ரண்ட் பம்பர் கூட பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலர் அசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹனிகோம் பேட்டர்ன்ல ஏர் டேம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல உங்களுக்கு விஆர்எஸ் பேட்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபெண்டர்ல கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிளாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோடா லெட்டர்ஸும் வந்து உங்களுக்கு பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த எல்ட்ராக் ஆர்எஸோட ரூஃப் ரெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக்ல தான் ஸ்கோடா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல உங்களுக்கு இலிமினேட்டட் ஸ்லாட் பேட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரில் கவர்ல கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம இந்த எல்ட்ராக் ஆர்எஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி மேட்ரிக்ஸ் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல் பிளாக் ரியர் பம்பர் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம டிண்டட் ரியர் விண்டோஸும் உங்களுக்கு
இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல ஸ்கோடா கொடுத்திருக்காங்க. கைஸ் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைட் கிரீன் அசன்ஸ் அப்புறம் அல்காண்டா ட்ரிம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்ட், சீட்ஸ், சென்டர் கன்சோல், ஆர்ம்ரெஸ்ட்ல கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரிக் எஸ்யூவில உங்களுக்கு ஹீட்டட் அண்ட் மசாஜிங் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சருக்கு உங்களுக்கு ஆப்ஷனலா தான் தராங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 USB-C டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஸ்பீக்கர் 675 வாட் சவுண்ட் சிஸ்டமும் இந்த எல்ட்ராக் ஆர்எஸ்ல ஸ்கோடா கொடுத்திருக்காங்க. இந்த காரோட லான்ச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோடா இந்த எல்ட்ராக் ஆர்எஸோட குளோபல் லான்ச் பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்மர்ல லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கார் எப்போ இங்க லான்ச் ஆகும்னு தெரியல. ஸ்கோடா இந்தியா தரப்புல இருந்து எந்த ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் ஸ்கோடா பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரம் பவன்.